லீகல்ல ஒரு பிரச்சனைங்க, ஹோம் லோனே வாங்க முடியல. டெக்னிக்கல்ல ஒரு பிரச்சனைங்க, எங்கேயுமே வாங்க முடியல. லீகல்னா என்ன, டெக்னிக்கல்னா என்ன? உங்க சொத்துல வில்லங்க இருக்குன்னு சொல்றாங்க, எங்க போனாலுமே லோன் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி சொத்து பிரச்சனை சம்பந்தப்பட்டு உங்களுக்கு லோன் கிடைக்கலையா? ஸோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்றது எப்படி, இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றதுதான் இந்த வீடியோல நாங்க சொல்ல போறோம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கேட்டதை கொடுக்குமாம் அற்புத விளக்கு வண்டர்லேம்ப். வண்டர்லேம்ப் நேயர்களுக்கு வணக்கம். நார்மலாவேங்க வில்லங்கம் பார்க்குறோம், சொத்துல ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்கன்னா கிரையம் பண்ணும்போது சேம் அதே மாதிரி தாங்க லோனுக்குன்னு போகும்போதும் இந்த வில்லங்கத்தை பார்ப்பாங்க. ஸோ இந்த வில்லங்க சான்றுன்றது பார்த்தீங்கன்னாங்க ரொம்பவே முக்கியமான விஷயம். ஸோ இதை வச்சுதான் நம்மளோட ப்ராப்பர்ட்டியில இருக்க எல்லா விஷயத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்க, இது லோனுக்கு போகும்போது இதுல பிரச்சனைன்னு சொல்றாங்களே, எங்களுக்கு இது வரைக்கும் வரலைங்க. வந்தா எந்த மாதிரிலாம் வரும், அதை எப்படி சால்வ் பண்ணலாம், ஸோ இதை தாங்க நம்ம இன்னைக்கு சொல்ல போறோம். ஒரு முக்கியமான விஷயங்க, முதல்ல இந்த லீகல் விஷயத்துல ஈஸி பார்க்கணும்னா 1987 இருந்து பேங்க்ல பார்ப்பாங்க. சரிங்க, 1987 இருந்து பாக்குறேன்னு சொல்றாங்க. ஏன் டாக்குமெண்ட் கிரியேட் ஆனது 2000 தாங்க, 1995 தாங்க. அதுக்கு எப்படிங்க பாக்குறது, கவலையே வேணாங்க. 1987 இருந்து நீங்க போடலாம், அங்க என்ட்ரி இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் 1987 இருந்து பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான். சரி, இன்னொரு விஷயமும் சொல்றாங்களே, இந்த லீகல் ஃப்ளோ வந்து கிடைக்கலன்னா அதனால எனக்கு லோன் பண்ணலைங்க அப்படின்னு. அது என்னங்க லீகல் ஃப்ளோ? ஈஸி பார்த்துட்டோம், 1987 இருந்து எடுத்துட்டோம். ரெண்டாவது பார்க்குற விஷயம் இந்த லீகல் ஃப்ளோ. லீகல் ஃப்ளோனுங்க பேங்க்ல பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 13 வருஷம் இருக்கணும். அதாவது நம்ம அடமானத்துக்கு கொடுக்குற பத்திரம் கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கணும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு 2005 இருந்து பத்திரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இந்த 13 வருஷம் வருதா, வந்துருச்சு, ஓகே. ஸோ இதோட மூலப்பத்திரம் ஒரு 1990க்கு முன்னாடி இருக்கு. அந்த மூலப்பத்திரம் வந்து பேங்க்ல கேட்குறாங்க, என் கையில இல்லைங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 13 வருஷத்துக்குள்ளார ஏதாவது ஒரு ஒரிஜினல் பத்திரம் இருந்தா போதும். ஸோ அதோட காப்பியை எஸ்ஆர்ஓல போயிட்டு, எஸ்ஆர்ஓ காப்பின்னு சொல்லுவாங்க, அந்த காப்பி நீங்க அப்ளை பண்ணி வாங்கி கொடுத்தா போதும். கிட்டத்தட்ட அது ஒரிஜினலுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம். என்ன ஒண்ணு, அது வந்து பாத்தீங்கன்னா சர்டிஃபைடு காப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயங்கள் ரெண்டும் மிக முக்கியமா பார்க்குற விஷயங்கள். அடுத்த விஷயங்க, சரி ஈஸி பார்த்துட்டோங்க, எந்த வில்லங்கமும் இல்லை. ரெண்டாவது விஷயம், 13 வருஷம் லீகல் ஃப்ளோ வந்துருச்சு. மூணாவது என்ன பார்ப்பாங்க, உங்களோட செக்கு பந்தி. ஸோ செக்கு பந்தினா உங்களுக்கு ஒரு 1200 சதுர அடியில வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 1200 சதுர அடியில பவுண்டரிஸ்லாம் எங்க இருக்கு, எந்தெந்த மூலையில உங்களோட அத்து முடியுது அப்படின்றது பத்திரத்துல கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அதுவும் கரெக்டா இருந்துச்சுன்னா ஓகே. நாலாவது விஷயம் தடம். இந்த தடம் பார்த்தீங்கன்னாங்க, இந்த என்ஜினியர் நாங்க சொன்னோம் பார்த்தீங்களா, டெக்னிக்கல் ரிப்போர்ட்னு, என்ஜினியர் பார்க்குற முதல் முக்கியமான விஷயம் இந்த தடம். ஸோ எப்பயுமேங்க நம்ம ஒரு வழியில போறோம்னா அந்த வழி தெளிவா இருந்தாதான் நம்மளோட போகணுன்ற இடத்துக்கு போக முடியும். அதே மாதிரி தான் இங்கேயும் நமக்கு லோன் வேணும்னா நம்ம வீட்டோட வழியும் தெளிவா இருக்கணும். இதுக்கு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 8 அடியில இருந்து 10 அடியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. 8 அடி இருந்தா கூட ஓகே தாங்க, உங்களுக்கு கண்டிப்பா லோன் கொடுத்துருவாங்க. ஆனா இந்த 8 அடியை விட கம்மியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் சிரமம் தான். ஸோ இதுக்காக தான் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வீடு இருந்துச்சுன்னா கண்டிப்பா தடப்பாத்தியம் ரொம்பவே முக்கியங்க. இந்த தடப்பாத்தியம் பத்திரத்திலையும் மென்ஷன் ஆயிருக்கணும். ஸோ இந்த விஷயங்களும் மிக முக்கியமா பார்ப்பாங்க. சரிங்க, நீங்க சொன்ன எல்லாமே ஓகே, எல்லாமே கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா லோன் கிடைச்சிடும். இல்லைங்க, நான் போய் பார்த்தேன், நிறைய விஷயங்கள் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்க, இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரியல, நீங்களும் வீடியோல எப்படி சால்வ் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தீங்க, இந்த வீடியோல எப்படி சால்வ் பண்ண போறோம்னே நீங்க சொல்லல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற எங்களோட நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மறக்காம நாங்க உங்களுக்கு வீடியோவாவே சொல்றோம்.